ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டெய்ரி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொலுவுடைய vlog, அதாவது நவராத்திரியோட கொலு vlog தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஷூட் போயிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ஒரே ஒரு சின்ன வீடியோஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு நாளுடைய வீடியோஸ் அதுதான் இது. இது வந்து 5வது நாள் அப்படிங்கிறதால கன்னி பூஜை வந்து பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாத பூஜைலாம் பண்ணி அவங்கள வந்து மகாலட்சுமியாக உருவரித்து அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இங்கே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி குழந்தைக்கு வந்து மகாலட்சுமி உருவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தாண்டியா ஆடுறது, அப்புறம் வந்து கும்மி, பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த ஒரு மெயின் கான்செப்ட்டு. ஸோ குழந்தைங்க எல்லாமே செம்ம ரெடி ஆகிட்டாங்க. ஸோ செம்ம ஈவெண்ட்டாக செம்ம ஜாலியாக ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக இந்த செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கொலு அப்படின்னு சொல்லும்போது இந்த கொலு தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அழகாக மகாலட்சுமியை வடிவமைச்சிருந்தாங்க. அங்கங்கே ஒரு தீம், நம்மளுடைய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் எப்படி இருக்கும், ஒரு விருந்து நடந்தால் எப்படி இருக்கும், கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், கோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கலர் கான்செப்டே வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. ஸோ அதே ஒரு கிளிப் எடுத்துட்டோம். அதுக்குள்ளே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணுவாங்க. பாத பூஜை பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் இன்னைக்கோட நாள். ஆஸ் யூஷுவல் அவங்க இந்த குழந்தைங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் பாராயணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து பிரசாதத்தோட தீபாரதனையோட இந்த நாளை வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான டேயோட ஸ்பெஷலாக இருந்தது. பாத பூஜை அப்படின்னு சொல்லும்போது பால், பூவு, பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றது தான் வந்து இந்த ஒரு விஷயம். கன்னிமன் பூஜை அப்படிங்கிறது வந்துட்டு சில குழந்தைகள் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 5 குழந்தையோ 7 குழந்தையோ 9 குழந்தையோ அப்படின்னு எடுத்து அவங்கள நிற்க வச்சு இந்த மாதிரி பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுதான் மெயினான கான்செப்ட். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையோட நிறைவு அப்படிங்கிறது, இன்னைக்கு நாளுடைய நிறைவு வந்து இந்த தீப ஆராதனை காட்டி முடிச்சுப்பாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா பெரியவங்க கிட்ட தான் நம்ம குழந்தைங்க வந்து வாங்கிப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து குழந்தைங்களை வந்து தெய்வங்களாக பாவிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறதால எங்கேருந்து எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இவங்க 2 பேர் தான், இந்த சிஸ்டர்ஸ் 2 பேர் தான் வந்துட்டு இந்த பூஜையோடைய ஸ்பெஷல். அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்டுட்டு இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த குலு வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பக்கத்தில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வீடியோவுடைய லாங் வீடியோ சீக்கிரமாக நம்மளோட சேனல்லே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.